फ्रेंड्स वेलकम बैक टू माय किचन कैबिनेट इनकी और हेल्थिயான मिल्क शेक रेसिपी தான் பார்க்க போறோம் இதில அயன் கால்சியம் புரோட்டீன் எல்லாமே இருக்கு இது பண்றதுக்கு ஒரு கைப்பிடி அளவு டேட்ஸ் எடுத்துக்கலாம் இது ஒரு 8 டேட்ஸ் இருக்கும் ஒரு 8 முந்திரி ஒரு டேபிள்ஸ்பூன் அளவு சாரப்பருப்பு 3 அக்ரூட் இது வால்நட்னு சொல்லலாம் அடுத்ததா ஒரு 10 ல இருந்து 12 பாதாம் அடுத்ததா 1 டீஸ்பூன் அளவு கருப்பு முந்திரி இதெல்லாம் எடுத்துட்டு இருக்கேன் இது தவிர 2 டேபிள்ஸ்பூன் அளவு பிஸ்தா பருப்பும் எடுத்துக்கலாம் இதில் எது அவைலபிளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணி செய்யலாம் ட்ரை ஃபிக் அதாவது அத்திப்பழம் உலர்ந்தது இருந்தால் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க ரொம்பவே நல்லது இப்போது இது எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக அரைக்கிறதுக்காக ஊற வச்சுக்கலாம் முதல்ல டேட்ஸை தனியாக ஊற வச்சுக்கிறேன் மற்ற எல்லா பொருட்களையும் தனியாக வேறொரு கிணத்துல ஊற வச்சுக்கலாம் ஹாட் வாட்டர் தான் ஆட் பண்ணணும்னு இல்லை நான் நார்மல் டெம்பரேச்சரில் உள்ள வாட்டர் தான் ஆட் பண்ணியிருக்கேன் இதை குறைஞ்சது 1/2 அன் ஹவர் ஊற வச்சுக்கலாம் இப்போது நட்ஸ் எல்லாம் ஊறியாச்சு இப்போ முதல்ல நட்ஸை தண்ணியிலேருந்து எடுத்து தனியாக மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிருக்கேன் அடுத்ததாக ஊற வச்சுருந்த டேட்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம் அதையும் அதே போல் நல்லா நைஸாக பேஸ்ட் பதத்துக்கு இது போல் அரைச்சிக்கலாம் அடுத்ததாக இதோடு கூட ஆட் பண்ணுறதுக்கு நான் நாட்டு சர்க்கரை தான் எடுத்திருக்கேன் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக தேன் இருந்தால் அது கூட ஆட் பண்ணிக்கலாம் பனங்கற்கண்டு இருந்தால் அது கூட ஆட் பண்ணலாம் இது எதுவும் இல்லைன்னா சுகர் ஆட் பண்ணிக்கோங்க சுகர் அவாய்ட் பண்ணுறது நல்லது இப்போது நான் நாட்டு சர்க்கரையை அரைச்ச விழுதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸ்வீட் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இப்போது 1/2 லிட்டர் கூலான பால் ஆட் பண்ணிக்கிறேன் இது ஆல்ரெடி காய்ச்சினது தான் இப்போ பாலையும் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு இதில் ஃப்ளேவர் வேணும்னா வெனிலா எசன்ஸோ அல்லது சாக்லேட் பவுடரோ இது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் எதுவும் ஆட் பண்ணலை இந்த ஹெல்த்தியான மில்க் ஷேக் குடிக்கிறதுனால இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி கிடைக்கும் இது விரதத்தில் இருக்கிறவங்களுக்கும் டயட்டில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் எல்லா நட்ஸும் ஆட் பண்ணணுங்கிறது கூட இல்லை எது அவைலபிளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணி கூட இது செய்யலாம் இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்